லைன்ல இருக்காரு. ஹலோ. லைன்ல இல்ல, தனியா தான் நிக்கிறேன். நேர் நல்ல சிரிப்பா நீ காட்டுறாரு. சரி, நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? இருக்கிற இடத்த சொன்னா இருட்டுக்கு அல்வாவா தருவீங்க? மறுபடியும் சிரிப்பா நீ காட்டுறாரு. அது சரி, உங்க ஆட்டோகிராஃப் கிடைக்குமா? இந்த ஆட்டோகிராஃபா? எதுக்கு? மாப்பிள குடு. என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? இப்பெல்லாம் இந்த மாதிரி டிவியில் பேசுகிறவங்க தான் ஹீரோயின் ஆகிறாங்க. நாளைக்கு நீங்களும் நஸ்ரியா, ஸ்ரீயா, இல்லைனா மாதிரி பெரிய ஹீரோயின் ஆயிட்டீங்கன்னா நாங்கள் எங்கே போய் தேடுவோம்? சரி, நீங்க சார் கிட்ட பேசுங்க. சார், உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். காலையில் 5 மணிக்கு இளைஞர்கள் எழுந்திருக்குன்னு சொன்னீங்களாமே, எப்படி சார் எங்களால் முடியும்? பசங்களாம் மீட் பண்ணுறதுக்கு நைட் 8 மணி ஆகிடுது. உலக விஷயம் பேச இடமில்லாதனால தானே நாங்கள் பாருக்கு போகிறோம். பாருக்கு போய் சரக்கு சொன்னால் மாற்றி கொடுத்துட்றாங்க. ஐஸ் வாட்டர் கேட்டால் ஆர்டினரி வாட்டர் கொடுக்குறாங்க. நெய் மீன் கேட்டால் அவியாத கடலை கொடுக்குறாங்க. புரியுதா? இதையெல்லாம் கரெக்ட் பண்ணி சரக்கு அடித்து ஊறுகாயை வாயில் வைக்க 10 மணி ஆயிடுது. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு கிளம்பலான்னா ஒளிஞ்சிருக்கிற போலீஸ் ஓடி வந்து பிடிக்குது. அவங்கள கரெக்ட் பண்ணி வீட்டுக்கு வந்து அக்கடான்னு படுக்க நைட்டு 2 மணி ஆயிடுது. இப்படிலாம் இருக்கும்போது நாங்கள் எப்படி சார் 5 மணிக்கு எந்திரிக்க முடியும்? கரெக்டாக சொன்னோம்ல. ஒரு இந்திய வாலிபன் எவ்வளோ கஷ்டத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு, நீங்களே சொல்லுங்க. சார், அவர் ஏதோ கிண்டல் பண்றாருன்னு நினைக்கிறேன். இப்படித்தாம்மா இருக்கணும். இந்த இளைஞர் வெளிப்படையா ஒளிவு முறை இல்லாம பேசுற. நீங்க சொல்லுங்க தம்பி. என்ன சார் ஒளிவு மறைவு இல்லாமல் இருக்கணுன்றீங்க, அப்புறம் நீங்கள் மட்டும் விகுக்குள்ள மண்டை ஒழிச்சு வச்சிருக்கீங்க. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இதுக்கு மேல அவன் டிவியில பேட்டி கொடுப்பான்ற தோப்பாதலையா? ஐயா, வந்தில இருந்து ஊர்ல இருக்கிற கம்பெனி பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஆமாப்பா, பையனை ஒரு நல்ல இடத்துல வேலைக்கு சேர்த்து உள்ளான் தான். அதுக்கு என்னய்யா, வெள்ளு அரசெல்லாம் நம்ம லிமிட்ல தான் இருக்கு. அதில் பார்த்து தொழிலை கற்றுக்கிட்டு சுயமாக சம்பாதிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன கம்பெனியில் வேலை கிடைச்சா போதும். சரிங்க ஐயா. ஐயா, அந்த மாதிரி ஏதாவது நல்ல கம்பெனி இருந்தா சொல்றீங்க. மதுரமுத்து, என்னையா புதுசா வந்த எஸ்ஐ கூட மீட்டிங் போட்டுட்டு இருக்கீங்க? ஐயாவோட பையன் வேலை விஷயமா இருக்கிற நல்ல கம்பெனி பத்தி விசாரிச்சிருந்தாருயா. பையன் என்ன படிச்சிருக்கான்? பிஏ சார். சரி, மேகான்னு ஒரு கம்பெனி இருக்கு, சொல்லி விடுறேன். பையனை போய் பார்க்க சொல்லுங்க. எஸ் சார். மதுரமுத்து ஐயா, பாகேடி மக்கள் ஆக்சிடென்ட் ஆகி ஐகுரண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம்ல, அந்த பையன்கிட்ட ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வா. சரி, வண்டி எடு. ஆமாப்பா, பஸ்ஸை விட்டுட்டேன், உடனே வந்துடுறேன்ப்பா. சரிப்பா. என்னப்ல? நெல்லையப்பர் தேரோட்டம் வரப்போதான், இருந்து பார்த்துட்டு வர சொல்றாரு மாப்பிள்ள. பாத்துறோம். இந்தா, அப்பா ஃபோன் பண்ணியிருந்தாரு. இன்ஸ்பெக்டர் சொல்லி அப்பா உனக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காராம். இந்த அட்ரஸ்ல போய் பார்க்க சொன்னாரு. பொம்மை வெள்ளட்டுத்தனமா இல்லாம பொறுப்பா நடந்துக்கோங்க. சாப்பிட்டு சீக்கிரமா கிளம்புங்க. சரிம்மா. மேகா ஆயில் கம்பெனி. மாப்பிள, சால மறியல் கேள்விப்பட்டிருக்கேன். இதோட கோல மறியல். மாப்பிள்ள, அங்க பாரு. மேடம், இந்த கோலம் 3வது பரிசுக்கு செலக்ட் ஆயிருக்கு. மத்த 2 கோலம் செலக்ஷன்ல இருக்கு. இப்போ இந்த கிஃப்ட் அவங்க கிட்ட கொடுத்துடலாமா? மேடம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா. இப்போ அடுத்த கோலத்தை பார்க்கலாமா? வாங்க. மாப்பிள்ள, டிவியில கலாய்ச்சோம். அந்த கேமரா எடுத்துட்டு அந்த பக்கமா வாரியா? வலி பண்ணாம விடக்கூடாது மாப்பிள. இந்த கோலம் நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த கோலத்துக்கு என்ன பரிசு கொடுக்கலான்னு நம்ம ஜட்ஜ் தான் முடிவு பண்ணுவாங்க. இத யாரு போட்டது? நான் போட்டேன் மேடம். நீங்க தானா? வெரி குட்க்கா, ரொம்ப நல்லா போட்டிருக்கீங்க. வெரி குட். அக்காவுக்கு கை தட்டுங்க. யார் இவங்க? ஹாய், வணக்கம் நெல்லை. அக்கா, இந்த கோலத்தை பத்தி சொல்லுங்க. என்ன மாப்பிள்ள தயங்குற, கேட்டுரு. ஆட்டோகிராஃப். என்னது ஆட்டோகிராஃபா? ஆமாங்க. ஆட்டோகிராஃப் போடுற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்ல. இப்ப இல்ல, நாளைக்கு நஸ்ரியா, ஸ்ரீயா இல்லைனா மாதிரி நீங்களும் பெரிய ஹீரோயின் ஆயிட்டீங்கன்னா நான் எங்க போய் தேடுவேன்? நம்புறியா மாப்பிள்ள? போதும். போதுமாடா? சாரா யாருன்னு தெரியுதா? அன்னைக்கு டிவியில் கலாச்சாங்களா? கண்டுபிடிச்சா? தெரியுது. ஹலோ, இங்க கோல போட்டி நடந்துட்டு இருக்கு. பொண்ணுங்க மட்டும்தான் இங்க இருக்கணும். உங்களுக்கு என்ன வேலை? பரமாப்ல, தயவு செஞ்சு இடத்த காலி பண்றீங்களா ப்ளீஸ்? பொண்ணுக்கு மட்டும் தான் இருக்கணும்னு சொல்றீங்க, அப்புறம் இந்த பையனை கூட வச்சிருக்கீங்க? ஹலோ, பையன் இல்ல, நான் பொண்ணு. பொண்ணா? சொன்னா தானே தெரியுது. இல்ல மாப்பிள்ள? ஒண்ணு. ஹலோ, கேமரா தூக்குறதுலேருந்து ஆட்டோ ஓட்டுற வரைக்கும் எங்களோட போட்டி போடுறீங்க. நாங்கள் மட்டும் உங்கள் வேலையை செய்யக்கூடாதா? மாப்பிள்ள, இதுக்காகவே நம்ம ஒரு சங்கம் ஆரம்பிக்கிறோம்டா. கொஞ்சம் தள்ளுங்க. என்னம்மா பிரச்சனை? பாருங்க மேடம், இவங்களும் இந்த போட்டியில கலந்துக்கணும்னு கரைச்சல் பண்றாங்க மேடம். இவங்க யாரு? மல்லக்கம் கன்னியாகுமரியா? இல்ல, தூத்துக்குடி. இவங்க தான் இந்த போட்டிக்கு ஜட்ஜு. ஜட்ஜு மட்டும் இல்ல, கிரிமினல் லாயர் வேற. ஜட்ஜ் இல்லம்மா, ஜட்ஜு. ஓஹோ,
இப்போ லாயரு ஜட்ஜ் ஆயிட்டாங்களா? மாப்பிள்ள வில்லங்கத்தில் இருக்கிற டைம் ஆச்சு, கிளம்பி அப்படிங்கிற? கிளம்பி கிளம்பிடுவோம். சரியில்லை. ஏதோ வெளியூர் பசங்க போல இருக்கு. நீ ப்ரோக்ராம் கண்டினியூ பண்ணு. ஓகே மேடம். அந்த பொண்ணையே கலைச்சிட்டு இருக்குது. என்னடா நான் நடக்கும்? பண்ணாத மாப்பிள்ள பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். நீதாம்மா எனக்கு முக்கியம். யாரு இவங்கிட்டியா? ஒரு கிராய்க்கு வந்திருக்குமா, லைன்ல இரு வாரேண்ணே. ஹெல்மெட்னே, இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஆ கிராக்கி இல்லைம்மா, சாவு கிராக்கி. சாவு கிராக்கியா? பெரிய சரவணா ஸ்டோர் ஓனர் இவரு. எங்கேருந்து வரணும்னே தெரியல. ஒரு மனுஷனை நிம்மதியாக லவ் பண்ண விடுதானுவலா? ராசாத்தி என்ன நம்புமா ராசாத்தி? எச்சி கஞ்சிக்கு ஆசைப்பட்டு பிச்சைக்காரியை கட்டிக்கிற ஆளாமா நான்? ஓவரா பண்றான் அந்த காக்கா மண்டைய. என்ன சத்தம்? உன் புருஷனா இல்லையா பூனையா? இதெல்லாம் ஒரு பொழப்பு. மாப்பிள்ள இந்த ராசாத்தி உன்னை மட்டும் இல்ல ரொம்ப பேரை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா. போடா. மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள? இந்த பெரியவர்கிட்ட அட்ரஸ் கேட்போம். என்னாச்சு? என்னல இந்த அட்ரஸ் கொஞ்சம் சொல்லுங்க. குடுல பார்ப்போம். ஊருக்கே தெரியுமில்ல இந்த விலாசம். இப்படியே வடக்காமல போனோன்னா ஒரு ரோடு கட்டாகும், அங்கிட்டு போயிடாங்க. அப்படியே போனீங்கன்னா தெக்காம ஒரு வாய்க்கா மேடு வரும், அங்கிட்டும் போயிடாங்க. அப்படியே போனீங்கன்னா ஒரு சர்ச் வரும், அங்கிட்டும் போயிடாங்க. அப்படியே போனீங்கன்னா ஒரு சுடலை கோயில் வரும், அங்கிட்டும் போக மாட்டோம். அண்ணாச்சி சொன்னது புரியல, திருப்பி சொல்லுங்க. கூறு கிட்ட போயில திருநெல்வேலிக்காரன் திருப்பி சொல்ல மாட்டான்ல யாருக்கிட்ட. சொல்லாமே சொல்லிட்டேங்கிறான். மாப்பிள்ள இதுக்கு மேல நீ அட்ரஸ் கேட்க இறங்காத. இந்த ஊர்ல கம்மியாவே பேச மாட்டாங்களா? நேரா போன்னு சொல்லியிருந்தேன். இந்த அட்ரஸ் கலர்ஃபுல்லா இருக்கு மாப்பிள்ள. மேடம் ஓனர் இருக்காரா? நீங்க இன்ஸ்பெக்டர் அனுப்பிச்சாரு. உட்காருங்க, இப்போ எம்டி வந்துருவாரு. சரிங்க. உட்காருவோம். மாப்பிள்ள எப்படியாவது இந்த கம்பெனி சொந்தமாக்கிடுறேன். என்ன அந்த டேபிள்லயே நோட்டு கிடக்கு? என்னடா இருந்தாலும் வந்திருக்கான். கணக்கெல்லாம் எப்பதான் நீ பார்க்க போற? கொண்டா. மேடம் இவர் யாரு? இவர் தான் எங்க முதலாளி. மாப்பிள்ள என் கனவெல்லாம் சதஞ்சு போச்சுரா. ஃபோன்ல பேசினது நாம தானே தெரியவா போகுது? அப்படிங்கிற. ஹலோ, ஓகே சார், முதலாளி உங்களை கூப்பிடுறாங்க. சந்தி பிள்ளையார் கடைக்கு ஒரு 8 டசன் அனுப்பிடு. பேட்டை நைனார் கடைக்கு ஒரு 4 டசன் அனுப்பு. சமாதானபுரத்துக்கு இன்னைக்கு லோடு அனுப்பிடணும். வணக்கம் சார். இன்ஸ்பெக்டர் சொன்னாலா? ஆமாம் சார். ஏய் சொன்ன இடத்துக்குலாம் கரெக்டாக லோடு அனுப்பு, நான் பிறகு பேசுகிறேன். சொல்லுங்க தம்பி, என்ன படிச்சிருக்க? பிஏ சார். ஃபர்ஸ்ட் கிளாஸா? கேட்குறேன்லப்பா சொல்லு. அதான் பாஸ் ஆயிட்டேன்ல சார். இதுக்கு முன்னால் என்ன பண்ணிட்டு இருந்த? +2 சார். இதுக்கு முன்னால் எங்கேயாவது வேலை பார்த்துட்டு இருந்தீங்களான்னு கேட்டேன். வேலையா? அது இருக்கட்டும். நம்ம ஆயில் கம்பெனியை பற்றி நீ என்ன நினைக்க? மேலே என்ன தெரியுது? உங்க கம்பெனி ஆயிலை பத்தி உங்க தலைமுறை போட்டோ பார்த்தாலே தெரியுது சார். எல்லாரும் ரொம்ப வெளிப்படையா இருக்காங்க. ஆனா நீங்க மட்டும்தான். நான் மட்டும்தான் இல்ல, நீங்க மட்டும். நான் மட்டும் சும்மா சொல்லுப்பா. ஏன் சார் விக்குக்குள்ள மண்டி ஒழிச்சு வச்சிருக்கீங்க? விக்குக்குள்ள மண்டி ஒழிச்சு வச்சிருக்கீங்க. விக்குக்குள்ள மண்டி ஒழிச்சு வச்சிருக்கீங்க. அடி அடிக்கிறேன். மேடம் நீங்களும் உங்க கம்பெனி ஆயில் தான் யூஸ் பண்றீங்களா? ஐயோ இல்ல இல்ல. அதான் நான் பார்த்தேன். தப்பிச்சிட்டேன். அண்ணாச்சி 2 டீ போடுங்க. ஐயா உன்ல சக்கரை ஜாஸ்தி. லோ சுகரா மாப்பிள்ள? தமிழ் வணக்கம். என்ன வடை இது? வெங்காய வடை. இது மட்டும் சின்னதா இருக்கு. சின்ன வெங்காயம் வெள்ளமா இருக்கானுங்களே. இந்த அப்படிங்க. இதான் மாப்பிள்ள.